ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ராமகுணானுபவம் உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் வி. லலிதா அவர்கள். ஸ்ரீ குருப்யோ நமः. ராமன் சத்தியமே வடிவானவர். உலகில் உள்ள அனைத்து நற்குணங்களும் ஒன்று சேர ஒருவருமே இருப்பது அரிது. ஆனால் அவை ஸ்ரீராமனிடம் அமைந்து இருக்கின்றன. அதனால் கவிஞர்கள் அனைவரும் ஸ்ரீராமனுடைய கல்யாண குணங்களை ஒன்று சேர புகழ்ந்து விவரித்து இருப்பது ஆச்சரியமில்லை. ஆகையால்தான் ஒரு சம்ஸ்கிருத கவி ஜெயதேவர் கூறும்போது, ராமனிடத்தில் எந்த தவறும் இல்லை, அவன் குணங்களில் தவறுதான் என்று விகட்டமாக கூறுகிறார். ஸ்வசூக்தீனாம் பாத்திரம் ரகுகுலதிலகம் ஏகம் கலயதாம் கவீனாம் கோதோஷா சது குணகணானாம் அவகுணா. குணவான், முதன்மையான குணம் ராமனுக்கு குணவானாகும். ராமன் பகவான் ஸ்வரூபம். அவரால் வைகுண்டத்திலிருந்தே ராவணனை வதம் செய்ய வழியிருந்தாலும் மனித வடிவத்தில் அவதாரமாக இறங்கி வந்து தசரதனின் மகனாக பல துன்பங்களை அனுபவித்து ராவணவதத்தை நிகழ்த்தினார். அவருடைய அவதார நோக்கமே மனித குலத்தின் மீது அன்பும் இரக்கமும் கொண்டு மனிதனை மேம்படுத்துவதாகும். இதையே வால்மீகி வர்ணிக்கும்பொழுது ராமனை குணவான் என்று கூறுகிறார். ஒருவருடைய மதிப்பு குலம், படிப்பு, அழகு முதலியவற்றால் நிர்ணயிக்கப்படுவதல்ல, அவன் நற்குணங்களை பொறுத்தே அமைகிறது. இதற்கு சான்று ராமன் படகோட்டி குஹன், சுக்ரீவன், விபீஷணன் ஆகியோரை நண்பனாக ஏற்றுக்கொண்டதே ஆகும். வீரியவான், ராமனின் வீரம் எல்லோராலும் அறியப்பட்டதே. ராமராவண யுத்தத்தில் ராவணன் அடிபட்டு அனாதையாய் அஸ்திரங்கள் ஏதும் இல்லாமல் வெறும் கையுடன் இருக்கும்போது ராமன் அவனை அழித்திருக்கலாம். ஆனால் ராமனோ இறுதி வாய்ப்பு கொடுத்து ராவணனை இன்று போய் நாளை வா என்று போருக்கு வரும்படி அழைத்தான். ராவணனால் ராமனுடைய தர்மத்தையும் இரக்கம், மன்னிக்கும் சுபாவத்தையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ராமனுடைய வீரத்தை அவன் புகழ்ந்தான். அதனாலேயே ராமனை ராமோ விராமஹா என்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் விவரிக்கிறது. ராவணன் அழியாத வரத்தை பெற்றிருந்தாலும் ராமனின் கையால் அழியப்பெற்று விராமனாக ஆனான். ராமனின் வீரத்திற்கு மற்றொரு சான்று சீதா லக்ஷ்மணனுடன் பஞ்சவட்டியில் வாழ்ந்த தருணத்தில் சூர்பனகையின் மூக்கை லக்ஷ்மணன் அறுத்தான். அதனால் கோபம் கொண்ட ராவணன் சூர்பனகையின் சகோதரனான கரதூஷணன் தலைமையில் 14,000 அசுரர்களை ராமனிடம் போர் புரிய அனுப்பினான். ஆனால் ராமன் தர்ம வழியில் தனியாகவே நின்று அவர்களை அழித்தான். அதேபோல் வாலியை ஒரே ஒரு அம்பின் மூலம் வீழ்த்தினான். வாலி ராமனை விமர்சித்தாலும் ராமன் சுக்ரீவனின் நட்புக்கும் நற்குணங்களுக்கும் ஏற்றம் கொடுத்தான். தர்மஜன், தர்மஜன் என்றால் தர்மத்தை அறிந்து தர்ம வழியில் செல்பவன் என்பதாகும். ராமனின் தாடகைவதம் அதை நிரூபிக்கிறது. விஸ்வாமித்ரர் ராமனிடம் தாடகையை கொல்லுமாறு ஆணையிட ராமன் முதலில் தயக்கம் காட்டினாலும் தன் குருவின் ஆணைப்படி தாடகையை வதம் செய்து தர்மஜன் ஆகிறான். ஒரு சமயம் ராமன் கடற்கரையில் வானர சேனைகளுடன் இருந்தான். அப்போது வானரங்கள் கிஷ்கிந்தாவை கடந்த அசதியில் உறங்கிவிட்டன. ஆனால் ராமன் மட்டும் கையில் அம்பு வில்லுடன் வானரங்களை பாதுகாத்து கொண்டிருந்தான். அதை கண்டு வியப்படைந்த விபீஷணனும் ஜாம்பவானும் ராமனை களைப்பாரச் சொன்னார்கள். ஆனால் ராமனோ இக்ஷ்வாகுகுல அரசர்களின் முக்கிய கடமையை தங்கள் மக்களை பத்திரமாக பாதுகாப்பதாகும் என்று கூறி மறுத்துவிட்டான். இதிலிருந்து ராமன் தர்ம பரிபாலகன் என்று நிரூபணமாகிறது. ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ச பரிரக்ஷிதா. கிருதஜ்ஞன், ராமனின் கல்யாண குணங்களில் ஒன்று நன்றி மறவாமல் இருப்பது. மற்றவர் செய்த நல்ல உபகாரங்களையும் நல்ல குணங்களையும் மட்டும் நினைவில் நிறுத்தி அபகாரங்கள் மற்றும் தீய குணங்களையும் மறப்பது. கதஞ்சித் உபகாரேண கிருதே நைகேன துஷ்யதி ந ஸ்மரத்யபகாராணாம் ஷதமபி ஆத்மவத்தையா. அதற்கு உதாரணமாக ராமன் பட்டாபிஷேகத்துக்கு முன்பு நடந்த செயல். ராவணவதத்தை முடித்துக்கொண்டு அயோத்தி கிளம்பும் பொழுது சுக்ரீவனின் விண்ணப்பத்திற்கு இணங்க கிஷ்கிந்தாவில் புஷ்பக விமானத்தில் வானர பத்னிகளை அழைத்து கொண்டு அவர்களின் பட்டாபிஷேக பார்க்கிற ஆசையை பூர்த்தி செய்தான். அதேபோல்
ஜட்டாயு செய்த உதவியை மறக்காமல் அவனுக்கு அந்திம கிரியைகளையும் செய்து கிருதஜ்ஞன் என்ற பெயரை பெற்றான். சத்தியவாக்கியன் ராமோ திர்நாபிபாஷதே என்ற பதத்தின்படி ராமன் சொன்ன சொல் தவறாதவன். அதற்கு சில உதாரணங்கள். பரதன் சித்திரக்கூட்டத்திற்கு வந்து அரியணையை ஏற்றுக்கொள்ளுமாறு பலமுறை வற்புறுத்தியும் தன் வார்த்தை காப்பாற்றுவதே தன் லட்சியம் என்று அரியணையை மறுத்துவிட்டான். பரதன் மனவேதனையுடன் ராமனிடம் 14 வருடங்கள் கழித்து அயோத்தி திரும்பவில்லை என்றால் நான் தன்னை மாய்த்துக் கொள்வேன் என்ற உறுதியுடன் அயோத்தி சென்றான். அதேபோல் பரத்வாஜ முனிவரிடம் சீதையை மீட்டு அயோத்தி செல்லும் வழியில் அவர் ஆசிரமத்தில் வந்து பார்ப்பதாகவும் வாக்குறுதி அளித்தான். ராமராவண யுத்தம் முடிந்து அயோத்தி செல்லும் வழியில் குறித்த நேரத்துக்குள் அயோத்தி செல்வது கடினமாக இருந்தாலும் பரத்வாஜ முனிவருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக அவர் ஆசிரமத்தில் இரவில் தங்கிவிட்டு பரதனுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்ற காரணத்தினால் தன் வருகையை அனுமன் மூலமாக சொல்லி அனுப்பினான். இவ்வாறு தன் வாக்கை காப்பாற்றுவதிலும் சத்தியம் தவறாது இருப்பதிலும் ராமன் எல்லோருக்கும் முன் உதாரணமாக விளங்கினான். திருடவிரதன் மன உறுதியும் தளராத மனமும் ராமனுடைய கல்யாண குணங்களில் ஒன்று. தண்டகாரண்யத்தில் முனிவர்களின் யாகங்களை அசுரர்கள் நடைபெறாமல் தடுத்தார்கள். ராமன் அந்த முனிவர்களையும் யாகங்களையும் காப்பாற்றுவதே தன் நோக்கம் என்று எண்ணினான். ராமன் மர உரியில் இருந்தாலும் க்ஷத்ரிய குல தர்மத்தை பின்பற்றி அவர்களை அழித்து முனிவர்களின் யாகத்தை காப்பாற்றினான். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா என்று தர்ம வழியை பின்பற்றி தர்மவான் என்றும் பெயர் பெற்றான். சாரித்ரேண யுக்தா ராமனின் முக்கியமான நற்குணங்களில் எல்லாவற்றிலும் தீமையை விடுத்து நன்மையை மட்டும் காண்பது. ராஜ்யம் வா வனவாசோ மகோதயா என சொல்லி 14 வருட வனவாசத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். வனவாசத்தின் மூலம் பல முனிவர்களை சந்திக்கும் வாய்ப்பையும் அதனால் தான் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்களையும் வரவேற்று மகிழ்ந்தார். அதே சமயம் ஒரு மகனின் முக்கியமான கடமையாக தன் தந்தை சொல் மீறாதவர் என்ற பெருமையை நிலைநாட்டினார். தர்மம், நேர்மை ஆகியவற்றை ஒரு அரசன் தழுவினால் அந்நாட்டு மக்களும் மன்னனை பின்பற்றி நாடும் தர்ம வழியில் செல்லும் என்பதை தன்னலமற்ற சேவையாக கருதி பரதனை நாடாளச் செய்து கடமை வீரனாக்கினார். தன் நிதானத்தையும் அறிவையும் இழக்காமல் துன்பங்களிலும் இன்பத்தை கண்ட ராமன் சிதப்பிரஜன் என்று அழைக்கப்படுகிறான். தன் தந்தை மனைவியர் பலருடன் வாழ்ந்தாலும் ராமன் ஏகபத்னி விரதத்தை அனுசரித்து சீதையை தவிர வேறு பெண்களை ஏறெடுத்தும் பாராமல் குணவானாக இருந்தான். இது கைகேயி வாக்கியன் மூலம் நமக்கு தெரியறது. ந ராம பரதாரான் ச சக்ஷுபியாம் அப்பி பஷ்யதி சர்வபூத ஹிதேரதா. ராமன் ஒரு நலம் விரும்பியாக உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் ஒரே சமமாக பார்ப்பவர். அவருடைய சௌஷீல்ய குணங்களின் முக்கியமானது மனிதனையோ அல்லது மிருகத்தையோ நண்பனையோ அல்லது பகைவனையோ ஒரே சமமாக அன்புடன் அரவணைப்பதாகும். விண்ணுலகில் ராமனின் வெற்றியை கொண்டாடும் போது இந்திரன் ராமனிடம் ஏதாவது அன்பளிப்பாக தன்னிடம் வேண்டும்படி கேட்டான். அதற்கு ராமன் இந்த குரங்குகளுக்கும் அரக்கர்களுக்கும் உயிரளிக்குமாறு கேட்டான். ஏனென்றால் இறந்தவர்கள் தவறு ஏதும் செய்யவில்லை. சர்வ பூத ஹிதேரதா என்ற வாக்கியத்திற்கு உயிர் அளித்ததே ராமனின் இந்த குணம்தான். அதாவது அவர் ரிபுவத்சலகா பகைவர்களிடமும் அன்பாயிருப்பவன் என்பதா. வித்வான் ராமன் பல்வேறு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றவர். அப்படிப்பட்ட நிபுணத்துவம் உள்ள ஒருவர் மாரீச்சன் பொன் வடிவில் வந்தபோது எவ்விதம் ஏமாற்றப்பட்டார் என்பது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் தன் லட்சியமான ராவணனை அழிப்பதையே முதன்மையாக கொண்டு சிறிய தவறுகளை செய்ததாகும். ஆனாலும் அனுமனை தூதுவனாக அனுப்பி சீதையை தேடும் பணியை அவருக்கு ஒப்படைத்தான். தனது முக்கியமான குறிக்கோளை அடையும் லட்சியத்தையே முதன்மையாக கொண்டதால் அவர் வித்வான் என்று அழைக்கப்படுகிறார். சமர்த்தன் தனி ஒருவனாகவே வாலியையும் ராவணனையும் அழிக்க முடிந்தாலும் ராமன் சுக்ரீவனின் உதவியை நாடினான். வாலியுடன் நட்பு கொண்டால் யுத்தமின்றி தன்னால் சீதையை ராவனிடமிருந்து மீட்டுக் கொடுக்க முடியும் என்று வாலி இறக்கும் தருவாயில் கூறினாலும் ராமன் சுக்ரீவனின் நட்பை மதித்து நல்ல நண்பர்களின் நட்பை பெரிது என்று நிரூபித்து சமர்த்தன் என்ற பெயர் பெற்றான். பிரியதர்ஷனன் ராமன் வசீகர தோற்றமும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டவன். ஆஜானுபாகும் அரவிந்தலோச்சனம் என்ற பதங்களுக்கு ஏற்ப பார்ப்பவர் கண்களை கட்டிப்போடும் அழகுமிக்கவன். அதனாலேயே வசிஷ்டர் ராமர் என்ற பெயரை சூட்டினார். ராமர் என்பதற்கு கண்களுக்கும் உச்சரிக்கும் நாக்கிற்கும் இனிமையானவர் என்று பொருள். எல்லோருடைய கண், மனம் ஆகியவற்றை தன் அழகாலும் குணங்களாலும்
சுண்டி இழுக்கும் தன்மை கொண்டதால் ராமர் என்று அழைக்கப்படுகிறார். ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் ஆத்மவான். ராமனே பரபிரம்மம், உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைத்தின் பிறப்பிடம். சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்து நல்ல நடத்தை உள்ளவர். அப்படி இருப்பினும் அடக்க சுபாவத்திலும் நல்லோர்கள் கற்றறிந்த முனிவர்கள் சொற்படி நடந்து அவர்களுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் கொண்டவர். இப்படி தெய்வீக குணங்கள் பொருந்திய மாவீரனாக இருந்தாலும் தன் தெய்வீக குணங்களை மறைத்து சுகதுக்கங்களை அனுபவித்தார். தன்னை ஒரு சாதாரண மனிதனாகவே பாவித்து ராவண யுத்தம் முடிந்தவுடன் தேவர்கள் ராமனை பகவான் என்று புகழும் போதும் ஆத்மானம் அனுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம், தான் தசரதன் மகன் ராமன் என்று பறைசாற்றினார். வானரங்கள் போன்ற மிருகங்களின் உதவியால் லங்கைக்கு பாலம் அமைத்து மனிதனால் செய்ய முடியாததை செய்து முடித்தார். அப்படிப்பட்ட கடலை கடந்து வந்து 5 நாட்கள் போர் முடித்து சீதையை ராவணனிடம் இருந்து மீட்டது போலவே நம் சம்சாரமாகிய கடலை கடக்க உதவும் பரமாத்மாவான ராமனை சம்சார சாகர தாரக என்று கூறுவது பொருத்தமே. ஜிதக்ரோதன். ராமன் அமைதியே வடிவானவர். கோபம் என்ற குணம் அவர் அகராதியிலே இல்லை. திருமணம் முடிந்து சீதையுடன் அயோத்தி திரும்பும் வழியில் பரசுராமின் கர்வத்தை அழித்து அவரது கோபத்தை அடக்கினார். அந்த கோபராமனை தசரதனுடைய குமாரனான சாந்தராமன் அடக்கினான். அதனாலேயே அவன் ஜிதக்ரோதன் ஆவான். துதிமான். ராமனுடைய உடல் ஒளிமயமானது என்ற விஷயம் சுமித்ராவின் வாக்கியம் மூலம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சூரியஸ்யாபி பவேத் சூரியோ யக்னேரக்னி பிரபோ பிரபு ஸ்ரீயா ஸ்ரீஷ்ச பவேதக்ரியா கீர்த்தியா கீர்த்தி க்ஷமா க்ஷமா. ராமனும் சீதையும் தண்டகாவனம் அடைந்த போது அங்கிருந்த முனிவர்கள் அரக்கரிடம் தாங்கள் பலரும் படும் துன்பங்களை விவரித்தார்கள். ராமன் மிகவும் வேதனையுடன் முனிவர்களை இத்தனை நாட்கள் காப்பாற்றாமல் இருந்ததற்கு மிகவும் வெட்கப்பட்டு வருந்தினான். தன்னை சரணடைந்தவர்களை காப்பதே ஒரு தலைவன் செயலாக இருக்கும்போது இத்தனை நாட்கள் இதை செய்ய தவறிவிட்டதாக வருத்தப்பட்டான். அனசூயன். அசூயை என்றால் பொறாமைப்படுதலாகும். சரணாகதி தத்துவத்திற்கு மேன்மை அளித்தவன் ராமன். தன்னை அண்டி வந்தோர்கள் அனைவரையும் அணைத்து காப்பாற்றுவதில் ராமனுக்கு நிகர் ராமன்தான். பட்டாபிஷேகத்தின் போது தழுதழுத்த குரலில் விபீஷணன் ராமனிடம் தான் ராஜ்யம் வேண்டவில்லை, ராம பாதம்தான் வேண்டினேன் என்று கூறினான். அதேபோன்று தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு முன் மக்களின் அனுமதி கோரினார். அயோத்தி மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். ராமனின் குணம் என்னவென்றால் தங்கள் வீடுகளில் ஏதாவது ஒரு துயரம் நடந்தால் ராமன் தனக்கே நடந்தது போல் துக்கப்படுவான். அதேபோல் ஏதாவது மகிழ்ச்சி சம்பவம் நடந்தால் அதையும் தனதாக எண்ணி மகிழ்ச்சி அடைவான். அத்தகைய விசேஷ குணம் கொண்ட ராமன் அரசராவதில் தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று கொண்டாடினார்கள். व्यसनेषु मनुष्याणां भृशं भवति दुःखितः உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. ஜிதரோஷன். ராமன் இலங்கை செல்லும் முன் கடல் அரசனிடம் கடலில் வழி விடுமாறு வேண்டினான். 3 நாட்களாகியும் எதுவும் கூறாமல் அமைதியாகவே கடலரசன் இருந்தான். ராமன் தன் பாணங்களை எடுத்து கடலரசனை நோக்கியவுடன் கடலரசன் பயந்து ராமனுக்கு வழிவிட்டு ராமபாணங்கள் என்றும் அழிக்காமல் விடாது, ஆனால் சரணாகதி அடைந்தவர்களை அவை எதுவும் செய்யாது. ராமன் ஜிதக்ரோதன். ஆனாலும் ராமனுடைய கோபம் மற்றவர்களுக்கு நன்மைதான் அளிக்கும். அவன் பக்தவத்சலன். பக்தர்களின் வேதனை பொறுக்க மாட்டான். சீதையின் பிரிவால் வருந்திக் கொண்டிருக்கும் போது ராமன் ஒரு சபதம் செய்தான். இன்று இரவுக்குள் ராவணன் சண்டையிடாவிட்டால் இறுதியில் ராமன் அல்லது ராவணன் மட்டும்தான் இருப்பார்கள். அராவணம் அராமன் வா ஜகத்ரக்ஷத வானராக. இறுதியாக நாரதன் முனிவரிடம் ராமனுடைய 16 குணங்களை பற்றி கேட்கும்பொழுது வால்மீகி அதை சந்திரனுடைய 16 கலைகளுடன் ஒப்பிட்டு ராமன் இக்ஷ்வாகு குலத்தில் சந்திரன் என்ற கவிதை நயத்தோடு கூறுகிறார். அப்படிப்பட்ட தேஜஸ்வியான ராமன் குணங்களில் சிறந்து இருப்பதால் அவன் குணவான் என்ற பெருமையை அடைகிறான். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ராம குணானுபவம். உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் வி. லலிதா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.